ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஓடி டிசைன் மெத்தடாலஜி. அந்த டிசைன் மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போது பர்பஸ் அண்ட் ரிக்யர்மெண்ட்ஸ், ப்ராசஸ் மாடல் ஸ்பெசிஃபிகேஷன், டொமைன் மாடல் ஸ்பெசிஃபிகேஷன், இன்ஃபர்மேஷன் மாடல் ஸ்பெசிஃபிகேஷன், சர்வீஸ் ஸ்பெசிஃபிகேஷன், ஐஓடி லெவல் ஸ்பெசிஃபிகேஷன், ஃபங்க்ஷனல் வியூ, ஆப்ரேஷனல் வியூ, and then device and component integrations, and then application development. இதான் பார்த்தீங்கன்னா ஐஓடி டிசைன் மெத்தடாலஜியோடைய ஸ்ட்ரக்சரு. இப்போ இது வந்து ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓகே. அது முன்னாடி இந்த டிசைன் மெத்தடாலஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃபைன்ஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் இருக்குது. எதுக்காக அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை டிசைனை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த 10 ஸ்டெப் வந்து நமக்கு வந்து முக்கியம். ஐஓடியில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன், ஐஓடி பேஸில் இருக்க அப்ளிகேஷனை அதை டிசைன் டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு இந்த 10 ஸ்டெப்ஸ் வந்து தேவை. இந்த டிசைன் எதுக்காக டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபஸ்ட், செக்யூர் அண்ட் ஸ்கேலபிள். ஐஓடி சிஸ்டமில் செக்யூராக இருக்கணும், ஸ்கேலபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த டிசைன் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஐஓடி டிசைன் ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாமா? ஒன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 பர்பஸ் அண்ட் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இதான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ். ஐஓடி சிஸ்டம் டிசைனில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா பர்பஸ் அண்ட் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஓகே, இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் எந்த ஸ்டெப்ஸ் வந்து எந்த பர்பஸுக்காக என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ்க்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிறது அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியர், சிஸ்டமோடைய பிஹேவியரும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் தெரிஞ்சுப்போம். இதில் வந்து என்னென்னலாம் வரும் இந்த ஸ்டெப் 1 அப்படின்னு பார்த்தோன்னா கலெக்டிங் டேட்டா, எந்த மாதிரி டேட்டா நமக்கு தேவை, அதுக்கான ரிக்வயர்மெண்ட்ஸ் அதான் ரிசோர்ஸஸ் என்ன தேவை, அண்ட் தென் அனலைசிங் த ரிக்வயர்மெண்ட்ஸ், இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டான்றதை அனலைஸ் பண்ணுறது, அண்ட் தென் டேட்டா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் ஓகே இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஃபேஸில் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் இருக்குது இல்லையா? இப்போ ஒன் ஆஃப் த ரிக்வயர்மெண்ட்ஸ், இப்போ ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒன் ஆஃப் த ரிக்வயர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ லைட் வந்து வெப் அப்ளிகேஷன் மூலிமா நம்மளுடைய ஃபோன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் அந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ ஸ்டெப் 2 அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபேஸ், ஐஓடி டிசைனில் செகண்ட் ஃபேஸு. இது எதுக்காகனா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராசஸ், யூஸ் கேஸ் டயக்ராம்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரோம்னா அதுக்கு யூஸ் கேஸ் டயக்ராம் இருக்கும் இல்லையா? இது மாதிரிலாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷன். யூஸ் கேஸ் டயக்ராம் தான் இங்கே முக்கியமாக வந்து இருக்கும். இந்த டயக்ராமில் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா, ஒரு ஆக்டர் இருக்கா, இப்போ ஏதாவது நான் டிசைன் பண்ணுறேன்னா ஓகே இந்த யூஸ் கேஸ் டயக்ராம் மூலிமா இந்த டிசைன்லேருந்து இது தேவைப்படுது, இப்போ இந்த யூசர் வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டொமைன் மாடல் ஸ்டெப் 3ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா டொமைன் மாடல் ஸ்பெசிஃபிகேஷன். டொமைன் மாடல் ஸ்பெசிஃபிகேஷன்றது கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி என்டிட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது ஆப்ஜெக்ட்ஸ், ஆக்டர்ஸ் யார் வேணால் இருக்கலாம். ஓகேவா? யூசர்ஸ் அண்ட் தென் என்ன மெயினாக இருக்குதோ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே டொமைன் சொல்லுவோம். இட்ஸ் அ டொமைன் டிஸ்கிரைப் த கான்செப்ட். இந்த ஐஓடி சிஸ்டமுடைய கான்செப்ட் என்ன, என்டிட்டிஸ் யார், ஆப்ஜெக்ட்ஸ் யார் எல்லாம் சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா டொமைன். இந்த ஸ்டெப் 3ல் தான் பண்ணுவோம். இப்போது இந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அண்ட் தென் பிட்வீன் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இந்த டொமைன் மாடல் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி, ஒரு எனி ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி ஆர் பிளாட்ஃபார்மில் நம்ம இண்டிபெண்ட் தான். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டெப் மூலமா பார்த்தீங்கன்னா இந்த ஐஓடி டிசைனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த டொமைன் மூலமா ஓகே இந்த யூசர் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே தான் இருக்காங்களா, இல்லை இந்த யூசருக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் தேவைன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் என்டிட்டி ரெண்டுமே வந்து இந்த இடத்துல வரும். டொமைன்றது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் என்டிட்டியும் இருக்கும், அந்த டிஜிட்டல் வர்ச்சுவல் என்டிட்டியும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். டிவைசஸ் வந்து இதிலேருந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் என்டிட்டி அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா சாயில் செக் பண்ணுறது, மோட்டார், பம்பு, அந்த மாதிரி, அதாவது லேண்டு, மோட்டார், பம்ப், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் என்டிட்டி, அதெல்லாம் டொமைன்ஸில் தான் நமக்கு வந்து வரும். அண்ட் தென் சாயில் மாய்ஸ்சர் நம்ம பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா
சென்சார் அண்ட் பர்சர் தேவைப்படலையா டிவைசஸ்ஸு, அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் என்டிட்டின்றதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 நம்ம வந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மாடல் ஸ்பெசிஃபிகேஷன். இன்ஃபர்மேஷன் மாடல் தான் 4th ஸ்டெப் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஓவரால் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது தான் இன்ஃபர்மேஷன் மாடல் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்கலாம் நமக்கு தெரியாது. இட் டஸ் நாட் டிஸ்கிரைப் த ஸ்பெசிஃபைஸ் of how the information represent or stored rather and it defines the attributes. இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு என்னெல்லாம் இருக்குன்றது இல்லை, இல்லை என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது அதை ரிலேஷன்ஷிப்ன்றது கிளாஸ் டயக்ராம் மூலமாக தெரிஞ்சுக்கிறது தான் பார்த்திங்கன்னா the information model specification. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5 வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்பெசிஃபிகேஷன். இது வந்து 5th ஸ்டேஜ் இல்லையா. சர்வீஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வரும்னா ஐஓடி சிஸ்டம், எந்த மாதிரி சிஸ்டத்தை ஐஓடியில் இருக்க சிஸ்டம் வந்து சர்வீஸில் வரும், சர்வீஸ் டைப்ஸு, சர்வீஸ் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்டு, சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸு, சர்வீஸ் ஷெட்யூல்ஸு, சர்வீஸ் ப்ரீ கண்டிஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் எஃபெக்ட்ஸ். எந்த மாதிரி சர்வீசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த சர்வீசஸ்க்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, பிஹேவியர் எப்படி இருக்குது, அண்ட் தென் அதோட ஸ்டேட் எப்படிலாம் மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் சர்வீஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மோட்டாரை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஆன் பண்ணும் போது ஒரு இதுவும் ஆஃப் பண்ணும் போது அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி டிவைசஸை தெரிஞ்சுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 5 வேலை. ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா ஐஓடி லெவல் ஸ்பெசிஃபிகேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் அண்ட் க்ளவுட் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஐஓடி லெவலில் வரும்போது சென்சார்ஸ் அண்ட் க்ளவுடு ஆல் டிவைசஸ் ஆஃப் த ஐஓ சிஸ்டம் ஆர் டிப்ளாய்ட் நேம்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்சர், ஆக்சுவேட்டர் அண்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்பேஸ் பண்ணியிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஐஓடி லெவல். நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சென்சார்ஸு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அது வந்து இந்த 6th ஸ்டெப்பில் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 7 வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் வியூ ஸ்பெசிஃபிகேஷன். ஃபங்க்ஷனல் வியூ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், அதாவது என்னென்ன குரூப்ஸ் என்னென்னமா பண்ணுது, டொமைன் மாடல்ஸ் என்ன, அதோட ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, அண்ட் தென் அதோட பிஹேவியர் என்ன அப்படின்றது ஃபுல்லாக ஃபங்க்ஷனலாக பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் 7 ஒர்க்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைனுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நடக்குது, என்னென்ன இன்டராக்ஷன்ஸ் லெவலில் நடக்குதுன்றதை பார்க்குறது தான் ஸ்டெப் 7. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், கம்யூனிகேஷன், அதாவது என்ன டேட்டா பேஸில் என்ன நடக்குது, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்களா இல்லை கெட் பண்ணுறாங்களா டெலீட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி. அண்ட் தென் கம்யூனிகேஷன், வெப் அப்ளிகேஷனுக்குள்ளே என்னென்ன கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது, என்னென்ன டேட்டாஸை பாஸ் ஆகுதா, சென்ட் ஆகுதா, ரிசீவ் ஆகுதா, அண்ட் தென் இன்டராக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட், என்னென்ன இன்டராக்ஷன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கம்யூனிகேஷன்ஸ்லாம் நடக்குது, அது ரெக்கார்ட் ஆகுதா, ரெக்கார்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் வியூ ஸ்பெசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 8 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனல் வியூ ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஆப்ரேஷனல் வியூ ஸ்பெசிஃபிகேஷன்றது 8th ஸ்டெப் இல்லையா. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்வீஸ், என்னென்ன சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டோரேஜ் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, டிவைஸ் என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சர்வீசஸில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் சர்வர், ஆப் இன்ஜின், டிவைஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் 8 தான் நம்ம வரும். ஆப்ரேஷனல் வியூ ஸ்பெசிஃபிகேஷனில் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 9 அப்படின்னு பார்த்தோன்னா 9th ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்போனன்ட்ஸ் வந்து எதெல்லாம் டிவைஸ்னால் என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், அது வந்து வெர்ச்சுவல் டிஜிட்டல் ரெண்டுமே சேர்ந்து வந்து தான் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இது ஓவராலாக பார்க்குறது. வாட்டர் பம்பு, போர்டு, சென்சார் டிவைசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் போர்டில் இருக்கா அப்படின்றத பார்க்குறது தான் டிவைஸ் அண்ட் காம்போனன்ட் இன்டெக்ரேஷன். ஸ்டெப் 10 என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்லேருந்து 9 ஸ்டெப்ஸ் வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது இல்லையா. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனல் ஃபேஸு. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ 10th ஸ்டெப்பு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா GUI, கிராஃபிக்கல் யூசர் அப்ளிகேஷனில் நம்ம ஐஓடி அப்ளிகேஷனில் டெவலப் பண்ணுவோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.